RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளும் இன்னொரு புறம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் இந்த தேர்தல் களத்தில் மோதுகிறோம். நாட்டு மக்களுக்கு துணையாகத்தான் இந்தியா கூட்டணி நிற்கிறது. இந்த நாட்டு மக்களுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு தர்ம யுத்தம் தான் இந்த தேர்தல். மக்கள் வெல்லப் போகிறார்களா, சங்க பரிவாரங்கள் வெல்லப் போகிறார்களா என்பதற்கான விடைகாணும் தேர்தல் தான் இந்த தேர்தல். நாம் மக்கள் பக்கம் நிற்கிறோம். திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் மக்கள் பக்கம் இருக்கிறோம், மக்களுக்கு துணையாக இருக்கிறோம். நாட்டு மக்களுக்கு பேராபத்தை விளைவிக்கும் ஆட்சி கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே நடந்திருக்கிறது. கருத்தியல் தளத்திலும் சரி, செயற்பாட்டு தளத்திலும் சரி, நாட்டு மக்களை சூழ்ந்திருக்கிற பேர் ஆபத்திலிருந்து இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அருமை தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோடு தமது தேர்தல் எல்லையை சுருக்கிக் கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்ப்பதுதான் தேர்தல் யுத்தம் என்று கருதாமல் தன்னுடைய எதிரியாக, அரசியல் எதிரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தாமல் நரேந்திர மோடியே நமது எதிரி, நாட்டு மக்களின் எதிரி, அவரை வீழ்த்த வேண்டும், அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற அந்த தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக கனிந்திருப்பதுதான் இந்தியா என்கிற ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி உருவாவதற்கு எல்லா தலைவர்களும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்றாலும் முதன்மையான பங்களிப்பு, அடிப்படையான பங்களிப்பு அண்ணன் தளபதி அவர்களே சாரும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவர் மேற்கொண்ட முயற்சியால் தான் இன்றைக்கு இந்த தலைவர்களை எல்லாம் ஓரணியிலே திரட்ட முடிந்தது. மம்தா பானர்ஜி இந்த கூட்டணிக்கு வரமாட்டார், அரவிந்த் கெஜ்ரிவால் வரமாட்டார், உத்தவ் தாக்கரே வரமாட்டார் என்றெல்லாம் ஆருடம் கணித்தார்கள். ஆனால் இவர்களை எல்லாம் தனித்தனியே சந்தித்து பேசியவர், இவர்களை எல்லாம் இந்த அடியிலே கொண்டு வந்து சேர்த்தவர், இன்னும் சொல்ல போனால் இவர்களை எல்லாம் முதலிலே தமிழ்நாட்டுக்கு அழைத்து அவர்களை சிறப்பு செய்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாம் அறிவோம். தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், உத்தவ் தாக்கரே, அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி என்று பலரும் இந்த கூட்டணி உருவாவதற்கு முன்பே தமிழ்நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். அண்ணன் தளபதி அவர்களும் டெல்லிக்கே போய் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை தனியே சந்தித்து பேசினார். இப்படி அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் இந்தியா கூட்டணி உருவானது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஏன் அவர் இந்தியா கூட்டணியை உருவாக்க வேண்டும்? எதற்கு இந்த ரிஸ்க் அவருக்கு? தமிழ்நாட்டிலே 40 தொகுதிகளை சுற்றி வந்தால் போதும், ஒரு முறைக்கு 4 முறை சுற்றினாலே போதும், எடப்பாடி பழனிசாமி என்கிற அரசியல் எதிரியாக அவரை முன்னிறுத்தினால் போதும் என்று அவர் இங்கேயே முடங்கி போகாமல் கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே பாஜக என்கிற இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியை எதிர்த்து அவர் அரசியல் செய்வதற்கு ஒரே காரணம்தான், அவர்கள் நாட்டு மக்களுக்கு எதிரானவர்கள், இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள். SC ST மட்டுமல்ல, OBC மக்களும் இன்றைக்கு இடஒதுக்கீட்டு பயனை பெறுகிறார்கள். அந்த இடஒதுக்கீடு கூடாது என்று வன்முறை வெளியாட்டங்களை மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்த போதே நடத்திய கட்சி தான் பாஜக. அதை மறந்துவிடக் கூடாது. அன்றைக்கு மோடி சின்ன ஆளாக இருக்கலாம், ஆனால் பாஜகவில் தான் அன்றைக்கு இருந்தார். அப்போது வாஜ்பாய் தான் தலைவர். மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று VP சிங் அவர்கள் விரும்பிய போது அவருக்கு பக்கத்திலே வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்து செயல்பட்டவர் ஒரு அம்பேத்கர் கொள்கையை உள்வாங்கிக் கொண்ட தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. OBC மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், உங்களுக்கு நாங்கள் துணை இருப்போம் என்று பக்கத்திலே உற்ற துணையாக இருந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான்.
அதற்கு உற்றத்துணையாக இருந்தவர் மாயாவதி அம்மா. அகில இந்திய அளவிலே ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும், ஓபிசி என்றால் எம்பிசி பிசி, அவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று ஆதரித்து இந்தியா முழுவதும் தலித் இயக்கங்கள் தான் ஆதரவை வெளிப்படுத்தின. அப்போதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் ஈடுபடாத காலம். நான் மதுரையிலே ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் கூட அன்றைக்கு மண்டல் பரிந்துரையை ஆதரித்து 3000 பேரை திரட்டி மதுரையிலே பேரணியை நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. என்னுடைய தலைமையில் நடந்தது. மண்டல் பரிந்துரையை வரவேற்றோம். ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அப்போதெல்லாம் தேர்தல் அரசியலுக்கு வராத காலம். தேர்தல் வேண்டாம் என்று நான் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலம் அது. அப்போதே ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை விளையாட்டம் நடத்திய கட்சி பிஜேபி. விபி சிங்குக்கு அப்போது பிஜேபி ஆதரவு கொடுத்துக் கொண்டிருந்த நேரம் அத்வானி அப்போது தலைவராக இருந்தார். உடனே வாபஸ் வாங்கிக் கொண்டார் ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை. அவரால் தான் விபி சிங் அரசு கவிழ்ந்தது. விபி சிங் அரசு இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் இருந்திருந்தால் இந்தியாவின் தலையெழுத்தே மாறி இருக்கும், இந்தியாவின் அரசியல் நிலையே மாறி இருக்கும். விபி சிங் மட்டும் 5 ஆண்டுகள் தொடர்ந்து முழுமையாக பிரதமராக இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த சக்திகள் வளர்ந்திருக்கவே முடியாது. அந்த விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தது யார்? பிஜேபி. ஏன் கவிழ்த்தார்கள்? எம்பிசி மக்களுக்கும் பிசி மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று போராடிய கட்சி, வன்முறை வெறியாட்டம் நடத்திய கட்சி. அந்த கட்சியோடு எப்படி திமுக கூட்டணி வைத்துக் கொள்வது? எப்படி இடதுசாரிகள் கூட்டணி வைத்துக் கொள்ளும்? எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைத்துக் கொள்ளும்? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி, மண்டல் பரிந்துரைக்கு எதிரான கட்சி, எம்பிசிக்கு பிசிக்கு இடஒதுக்கீடு தந்ததுதான் அவர்களுக்கு கோபமே. எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு நீண்ட காலமாக இருக்கிறது. அது கான்ஸ்டிடியூஷனிலேயே உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்கள் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை எதிர்த்து போராட்டம் நடத்தவில்லை. ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து தான் ரத யாத்திரை நடத்தினார். யார்? அத்வானி. அந்த ரத யாத்திரை தான் ரத்த யாத்திரையாக முடிந்தது. அந்த ரத்த யாத்திரை தான் கடைசியில் பாபர் மசூதியை இடித்தது. பாபர் மசூதியை இடித்ததால் தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. பிஜேபி இன்றைக்கு 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் கொள்கை என்ன? எம்பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதா கொள்கை? இல்லை. மருத்துவ கல்வியிலே 10%, 15% மத்திய தொகுப்புக்கு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். அந்த மத்திய தொகுப்பிலே 15% இடங்களில் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு உண்டு, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதை கண்டுபிடித்து முதலிலே போய் மனு கொடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஓபிசிக்கு மருத்துவ கல்வியிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல, பாரதிய ஜனதா கட்சி அல்ல, அதிமுக அல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு கொடுத்து இன்றைக்கு அகில இந்திய அளவில் 12,000 பேர் ஓபிசி மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்க முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தி தந்தது விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான். ஆனால் அதற்கு எதிராக இருக்கிற கட்சி பிஜேபி. அதற்கு துணை போகிறவர்கள் தான் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி. தயவுகூர்ந்து நினைத்து பாருங்கள். வெறும் சாதி அடிப்படையில் சிந்திக்க கூடாது, வெறும் மத அடிப்படையில் சிந்திக்க கூடாது. சாதி மத உணர்வுகளை தூண்டிவிட்டு இப்படியே நீங்கள் கிடங்கள் என்று சொல்லுகிற ஒரு கட்சி தான் பிஜேபி. அரசியலை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி நீங்களும் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பாடம் நடத்துகிற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக. ஆகவேதான் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எனது அருமை தோழர்களே, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான கட்சி பிஜேபி, அதற்கு ஆதரவாக போனது அதிமுக, பாமக. பாமக அல்ல, பாமக சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறது, ஆனால் பிஜேபியோடு கூட்டு சேருகிறது. எவ்வளவு முரண் பாருங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிற பிஜேபியோடு கூட்டு சேருகிறது. அதற்கு துணை போகிற அதிமுக தனியாக நிற்பதை போல் நாடகம் ஆடுகிறது. அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து நிற்பதாக யாரும் தயவு செய்து கருதாதீர்கள். அவர்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக் கொண்டுதான் பிரிந்து நிற்கிறார்கள். நாம் ஒருவருக்கொருவர் எதிர்ப்பது போல் எதிர்த்துக் கொண்டு நாடக அரசியல் நடத்துவோம் என்று நடத்துகிறார்கள். அதிமுகவுடைய ஒரே ஒரு உறுப்பினர் வெற்றி பெற்றாலும் அது பாஜகவுக்கு துணை போகுமே தவிர இந்தியா கூட்டணிக்கு வராது. ஆகவே அதிமுகவும் வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி, பிஜேபி விரட்டி அடிக்கப்பட வேண்டிய கட்சி. பொதுமக்களே சிந்திப்பீர், மக்களிடத்திலே எடுத்து சொல்லுங்கள். அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும்
பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கருதுகிற அனைவரிடத்திலும் இதை நீங்கள் எடுத்து விளக்கி சொல்லுங்கள். இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கான அறப்போர் தான் இந்த தேர்தல். ஒருபுறம் சங்கரிவார் கும்பல், இன்னொரு புறம் மக்கள் நாம் எதிர்த்து நிற்கிறோம். மக்களாக இருக்கிற நமக்கு இந்தியா கூட்டணி சப்போர்ட் செய்கிறது. நாம் இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட் செய்யவில்லை. மக்கள் போராடுகிறார்கள் சங் பரிவார்களை எதிர்த்து. அந்த மக்களுக்கு நாம் சப்போர்ட் செய்கிறோம் இந்தியா கூட்டணி. ஆகவே இந்தியா கூட்டணி வென்றால்தான் மக்கள் வென்றதாக பொருள். இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கம்தான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியின் ஒரு வேட்பாளராகத்தான் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் பானை சின்னத்திற்கு வாக்களித்தால் அது இந்தியா கூட்டணியின் கரத்தை வலுப்படுத்தும், ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்தும், நமது முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் தேர்தல் வியூகத்திற்கு வெற்றி கொடுக்கும் என்பதை சொல்லி பானை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், அண்ணன் தளபதியின் சின்னம்.